Hello everyone, welcome to my channel. எங்களோட அலுமினியம் பேக்கிங் டின் கலெக்ஷன்ஸோட பார்ட் 1 வந்து இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கிற டாட் மோல்ஸ் தான். இது எல்லாமே செட்லாம் கிடையாது, நாங்கள் செப்பரேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இதுதான் ஸ்மாலஸ்ட் டாட் மோல்ட் அண்ட் இதோட சைஸ் வந்து 4 inch. பொதுவாக டாட் மோல்ட்ஸ்லாம் இந்த பேஸ் வந்து ரிமூவபிளாக இருக்கும். இந்த டாட் மோல்டோட சைஸ் வந்து 5 inch. நம்ம இந்த மோல்ட்ஸில் வந்து டாட்ஸ், பைஸ், அப்புறம் கீஷ் எல்லாம் செய்யலாம். அண்ட் இது வந்து ஒரு 7 inch டாட் மோல்ட். ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் அண்ட் குக்வேர் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது என்னோட அம்மா தான். இது வந்து ஒரு 8 inch டாட் மோல்ட். இந்த டாட் மோல்டை யூஸ் பண்ணி தான் நான் கோகனட் க்ரீம் டார்ட் செஞ்சுருக்கிறேன். பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. அண்ட் இது வந்து ஓரியோ குக்கீஸ் அண்ட் ஐஸ்கிரீம் டார்ட். நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது நான் ரொம்பவே யூஸ் பண்ணுற இந்த ஸ்கொயர் டின் தான். இதோட சைஸ் வந்து 7 inch. பார்த்தாலே ரொம்ப பழசு மாதிரி தெரியுதுல்ல, நான் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த டின்னை யூஸ் பண்ணி நான் பேக் பண்ண கேக் தான் லேசி டேசி கேக். இதுதான் மஃபின்ஸ் ஆர் கப் கேக்லாம் செய்யக்கூடிய மோல்டு. இந்த மோல்டு வாங்கி கிட்டத்தட்ட 10 years மேலே இருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியுது, ரொம்பவே யூஸ் பண்ணிட்டோம். டோட்டலாக நம்ம இதில் 6 கப் கேக் செஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற கேக் மோல்டு தான். இந்த கேக் மோல்டு நான் யூஸ் பண்ணதெல்லாம் இல்லை, அதான் பார்க்கவே புதுசு மாதிரி இருக்குது. பட் சீக்கிரமாகவே இந்த கேக் மோல்டில் கேக் பேக் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான்ஸ்டிக் கப் கேக் மோல்டு தான். இந்த கேக் மோல்டு வந்து நாங்கள் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ப்ரீவியஸாக நான் நான்ஸ்டிக் பேக்வேர் கலெக்ஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ எடுக்கும்போது நாங்கள் இது வாங்கலை, ஸோ தாட் ஆஃப் ஷேரிங் இட் ஹியர். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சின்ன சைஸில் இருக்கிற கப் ஷேப்பில் இருக்கிற மோல்ட்ஸ் தான். மெயினாக வந்து புட்டிங்ஸ்லாம் செட் பண்ணுறதுக்கு இது சூப்பராக இருக்கும். பேனகோட்டா அப்புறம் மினி கேரமல் கஸ்டர்ட்ஸ்லாம் செய்கிறதுக்கு இந்த மோல்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஜெலட்டின் ஆர் அகர் அகர் யூஸ் பண்ணி நம்ம செய்கிற டிசர்ட்ஸ் எல்லாமே இந்த மோல்டு வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுவும் மினி மோல்ட்ஸ் தான், பட் இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஷேப். இந்த மோல்டு வந்து என்னோட ஃபேவரட்டும் கூட. இதில் நம்ம வந்து புடிங்ஸ் அண்ட் மினி கேக்ஸ்லாம் செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மோல்டை யூஸ் பண்ணி நான் கோகனட் பேனகோட்டா செஞ்சுருக்கிறேன். இதோட ஷேப்பே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது இன்னொரு ஷேப்பில் இருக்கிற மினி மோல்ட்ஸ் தான். இதில் காமிக்கிற மோல்ட்ஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணது நாகர்கோயிலில் தான். என்னோட அம்மா தாங்க இதெல்லாமே பார்த்து சூஸ் பண்ணி எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. இந்த மோல்ட்ஸ் எல்லாமே என்னோட அம்மா வந்து கிட்டத்தட்ட 15 years மேலேயே கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அம்மா இப்படி வாங்கி தரதுனாலே எனக்கு வந்து பேக்கிங்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. இந்த மோல்டை யூஸ் பண்ணி தான் நான் இந்த கோகனட் பேனகோட்டா செஞ்சுருக்கிறேன். நான் பார்ட் 1 வந்து இந்த டால் மோல்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த 2 மோல்டுமே வந்து கிட்டத்தட்ட பார்க்கவே சேம் ஷேப் தான், பட் சைஸ் தான் டிஃப்ரெண்ட். அடுத்து நான் காமிக்க போகிறது இந்த அழகான மினி பேக்கிங் டின் தான். பொதுவாக என்னோட அம்மா வந்து ஷாப்பிங் போகும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பேக்கிங் டின்ஸ் அந்த மாதிரி என்ன மாதிரி பாத்திரம் இருந்தாலும் வாங்கிடுவாங்க. இந்த 2 மினி பேக்கிங் பேன்ஸ் வாங்கி ரொம்ப நாள் இருக்கும், பட் இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதில்லை. இனிஷியல் டேஸ்லலாம் என்னோட அம்மா வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பேக்கிங் டின்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் அதில் என்ன பேக் பண்ணி எனக்கு ஐடியாவே இருக்காது. அம்மா சொல்லுவாங்க, ஃப்யூச்சர்லாம் உனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு, விச் இஸ் ரியலி ட்ரூ. இப்போ நீங்கள் பார்க்குறது மினி டாட் மோல்ட்ஸ் தான். பாருங்கள், இதை யூஸ் பண்ணாமலே அப்படியே ஸ்பாயில் ஆகிடுச்சு. பட் எனக்கு இதை டிஸ்போஸ் பண்ணது கூட மனசு வரல. சும்மா ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கட்டும்னு வச்சுருக்கிறேன். மொரோவர் இதை வாங்கி கிட்டத்தட்ட 15 years மேலே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற பிரெட் டின் தான். என்னோட நான்ஸ்டிக் பேக்வேர் கலெக்ஷன்ஸில் இதை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ நான் சொல்லியிருப்பேன், நான் பிரெட் ட்ரை பண்ணும்போது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னு. இந்த பிரெட் டின்னை நாங்கள் அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணோம். பார்த்தீங்களா, இந்த பிரெட் டின்னை யூஸ் பண்ணி செஞ்ச பிரெட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரெட்டோட ஷேப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இதை ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு மனசே வரல. பார்த்தீங்களா, இந்த பிரெட் வந்து எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த பிரெட்டை யூஸ் பண்ணி தான் நான் கார்லிக் பிரெட் செஞ்சேன்.
இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மினி டார்ட் மோல் தான். இதுக்கு முன்னாடி காமிச்ச டார்ட் மோல் மாதிரி இதுவும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு மனசெல்லாம் வரல, ஸோ சும்மா தான் வச்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த அழகான மினி சைஸில் இருக்கிற ஃப்ளவர் ஷேப் மோல் தான். இதை யூஸ் பண்ணி கப் கேக்ஸ் அப்புறம் மேடலின்ஸ்லாம் செய்யலாம். இது வந்து செம்ம லைட் வெயிட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற பேக்கிங் டின்ஸ் தான். இந்த பேக்கிங் பேன்ஸ்லாம் செட்லாம் கிடையாது, நாங்கள் செப்பரேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இருக்கிறதுல இதுதான் பெரிய ரெக்டாங்குலர் டின். இதில் நம்ம மைசூர் பாக் ஸ்வீட்ஸ்லாம் செட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக காமிச்ச விட கொஞ்சம் சின்ன சைஸ் ரெக்டாங்குலர் டின். நாங்கள் மெயினாக மைசூர் பாக் பர்ஃபி இதெல்லாம் செய்யும்போது இதில் தான் செட் பண்ணி அப்படியே பீஸ் போடுவோம். அந்த லைன்ஸ் கூட இப்போ உங்களுக்கு தெரியும். மோரோவர் ஷீட் கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் எல்லாம் செய்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டின்னில் நான் ஜெல்லி செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ குட்டியாக நல்ல ஒரு க்யூப் ஷேப்பில் கிடைக்கும். அப்புறம் இந்த பேக்கிங் டின்னில் யூஸ் பண்ணி தான் நான் செஞ்ச ப்ரௌனி. இப்போ நீங்கள் பார்க்குறது சின்ன சைஸில் இருக்கிற ரெக்டாங்குலர் பேக்கிங் டின் தான். இதில் நம்ம மினி சைஸ் கேக் செய்யலாம். அப்புறம் கம்மியான அளவில் நம்ம ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சோன்னா இதிலே நம்ம வந்து செட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த மேட்லின் பேக்கிங் பேன் தான். நான் ப்ரீவியஸாக ஷேர் பண்ண நான்ஸ்டிக் பேக்வேர் கலெக்ஷன்ஸில் இதை நான் காமிச்சிருப்பேன். இந்த பேக்கிங் பேனை நாங்கள் அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த பேனை யூஸ் பண்ணி தான் நான் லெமன் மேட்லின் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குதுன்னு. எங்களோட பேக்கிங் டின் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். I'll see you next video. Until then, bye bye and take care.